அவர் 40 வருஷத்தை 3 நாள் ஆக்கக்கூடியவர் மாத்திரமல்ல, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்கிறது? ஆமா, 2 பேதுருவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் வருகிறது. அவருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அவருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல் இருக்கிறது. நேற்று காலையில் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்னெல்லாம் செஞ்சீங்க? என்ன சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியும், உங்களாலையும் சொல்ல முடியும். காலையில் எந்திரிச்சு வரிசையாக சொல்லுங்கள். நேற்று ஒரு நபரை சந்திச்சிங்களா, அவர்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்னா சொல்லுவீங்க. நிச்சயமாக என்ன செய்வீங்க? உங்களால் சொல்ல முடியும். உங்ககிட்ட நான் கேட்குறேன், போன வருஷம் இதே ஜூலை மாதம் 13ஆம் தேதி என்னெல்லாம் செஞ்சீங்க சொல்லுங்க. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அந்த போன வருஷம் ஜூலை மாதத்தை சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ சில நேரங்கள் ஆகும், சில மணி நேரங்கள் ஆகும் இல்லைங்களா? முடியாது. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த ஆள்கிட்ட பேசும்போது அப்படிங்கிறத ஆண்டவர் அப்படியே சொல்லக்கூடியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலனா எப்படி தெரியுமா? ஆமீன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆபிரகாமோடு, 1000 வருஷம் ஆபிரகாம் வாழ்ந்தது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆமீன் ஒரு நபரோடு ஆண்டவர் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தார்னா அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆமீன், அதாவது இப்போ 2025ஆம் வருஷம் இல்லையா? 1025வது வருஷத்துல இதே ஜூலை மாதம் 13ஆம் தேதி அவர் யாரோடு பேசி கொண்டிருந்தார், என்ன பேசினார் என்பதை ஒரு வார்த்தை தவறாமல் சொல்லக்கூடியவர் தான் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 1000 வருஷம் இல்லைங்க, இது 2000 வருஷம் முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபேலோடு என்னென்ன பேசினேன், காயினோடு என்னென்ன பேசினேன் இல்லையா? ஏனோக்கோடு இந்த நாளில என்னென்ன பேசினேன், காலையில் 6 மணிக்கு நான் ஏனோக்கோடு என்ன பேசினேன் ஆமீன் அல்லேலூயா என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன் இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதா? இன்னும் புரியல? அவருடைய சர்வ வல்லமை உங்களுக்கு இன்னும் புரியல? இதே 3000 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் அவரிடத்துல ஜெபம் பண்ணாங்கன்னா அவரால் சொல்ல முடியும். ஆமீன், ஆமீன் இல்லையா? நேற்று நீங்கள் எத்தனை பேரை சந்திச்சிங்கன்னு கேட்டால் இன்னைக்கு சொல்கிறது உங்களுக்கு எனக்கும் கஷ்டம். ஆனால் இதே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலையில் எத்தனை பேர் அவரிடத்துல ஜெபம் பண்ணாங்க? 3,30,00,000 பேர் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும், ஒரு உதாரணத்துக்கு. ஆமீன். அதில் சுப்பிரமணி என்ன ஜெபிச்சான்? இப்போ இல்லை, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் 13ஆம் தேதி ராசாத்தி என்ன ஜெபம் பண்ணினாள்? ஆமீன் அல்லேலூயா இல்லைங்களா? டேவிட் அப்போ என்ன ஜெபம் பண்ணாரு? ஆமீன் என்பதை எல்லாம் அந்த நாளில் ஜெபித்த 3 கோடி பேருடைய ஜெபமும் இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. கையை விரிச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன். அது பாருங்க, அதனால தான் அவர் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நட்சத்திரங்களை அவர் பெயரிட்டு அழைக்கிறார். ஆமீன். நட்சத்திரங்களை அவர் என்ன செய்கிறார்? பெயரிட்டு அழைக்கிறார். உங்களுடைய செல்போன் இருக்கு இல்லையா? செல்போன்ல 100 கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கான்டாக்ட்ஸ்ல எத்தனை கான்டாக்ட்ஸ் உடைய பேர் உங்களுக்கு தெரியும்? அதோடைய நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? எத்தனை நட்சத்திரம் இருக்கு தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்றாங்க பில்லியனுக்கு மேல இருக்கலாம். பில்லியன்னா எத்தனைன்னு தெரியுமா? 1 பில்லியன்னா எத்தனை தெரியுமா? 1000 கோடிக்கு மேல. எத்தனை? அத்தனை கோடிக்கு மேலையும், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனால் அந்த எண்ணிக்கையும் அவருக்கு தெரியுமாம். ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு பெயர் இருக்குமாம். அந்த நட்சத்திரத்துடைய பெயரும் அவருக்கு தெரியுமாம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறதா?
தேவனுடைய சர்வ வல்லமையும் சர்வ ஞானம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகத்தில் எந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகிற கம்ப்யூட்டர் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? ஜாதிகள் அவருக்கு முன்பாக தூசியை போல இருக்கிறது. சூனியத்திலும் சூனியம்னா சைவர், பூஜ்ஜியம் அர்த்தம், ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய ஞானமும் இதை ஒருவன் அறிந்து கொண்டால், இந்த தேவனுடைய சர்வ ஞானத்தையும் சர்வ வல்லமை ஒருத்தன் புரிந்து கொண்டால் உடனே சரணடைஞ்சிருவான். ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்லப்பா. இதை அறியாமத்தான் யோபு அலப்பி புலம்பிட்டு இருந்தான். தேவனுடைய சர்வ வல்லமையை அறியாமத்தான் யோபு என்ன செய்து கொண்டிருந்தார்? அலப்பி புலப்பி கொண்டிருந்தார். கடைசியில் ஆண்டவர் பல கேள்விகளை கேட்ட உடனே அவர் சொன்னாரு, தேவரீர் நீர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் யாரு? சர்வ வல்லவர். நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்னன்னாலும் செய்ய முடியுங்க, என்ன கொல்லனாலும் உமக்கு அதிகாரம் இருக்கு. அதான் அவன் சொல்றான். ஆமீன். எனக்கு வியாதியை கொடுத்துட்டார், இதை கொடுத்துட்டாருலாம் புலம்புறான். அது அவர் கொடுக்கல. ஆமீன். இந்த சர்வ வல்லமை உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இந்த காலை வேளையில எந்திரிச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்களா? சபையில் எந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாத கேள்வி அப்படி தானே சிலருக்கு. கவனிங்க, சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் ஜெபித்த 434,54,3105 பேர் ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். ஆமீன். அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த 400 கோடி பேரும் ஜெபித்த ஜெபமும் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க 1 ரூபாயை கேட்டிருக்கீங்க, ஒருத்தர் 100 ரூபாய் கேட்டிருக்காரு, ஒருத்தர் 100 லட்சம் கேட்டிருக்காரு, ஒருத்தர் 1000 கோடி கேட்டிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி கேட்டிருக்காரு. இது எல்லாமே அவருக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இது எல்லாமே அவருக்கு என்ன இல்லை? ஒன்றுமில்லை. இன்றைக்கு காலையில ஜெபித்த 400 கோடி பேருடைய ஜெபம் மட்டுமல்ல, நேத்து ஜெபித்த 500 கோடி பேருடைய ஜெபமும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதற்கு முந்தின நாள் ஜெபித்த 400 கோடி பேருடைய என்னென்ன ஜெபம் என்பது அவருக்கு ஞாபகம் இருக்கு. இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 கோடி பேர் காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே, ஒருத்தர் வீட்டுக்காக ஜெபித்திருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார். ஆமீன். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிச்சா? இன்னைக்கு 30 கோடி பேர் வீடு வேணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 50 கோடி பேர் புருஷன் திருந்தணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 70 கோடி பேர் மனைவி திருந்தணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 110 கோடி பேர் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லாக்கணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 45 கோடி பேர் என்ன செஞ்சிருக்காங்க? சுகத்துக்காக ஜெபிச்சிருக்காங்கன்னு அந்த 45 கோடி பேருடைய ஒவ்வொரு பேரும் அவருக்கு தெரியும். ஒவ்வொருடைய வியாதியும் அவருக்கு தெரியும். ஒவ்வொருடைய பட்ட கடனும் அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சர்வ வல்லமையை உங்களால கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த தேவனுடைய சர்வ ஞானத்தை கொஞ்சமாவது உங்களால் அறிந்து கொள்ளப்படுகிறதா? இப்படிப்பட்ட சர்வ வல்லவரையும் சர்வ ஞானியையும் நீங்கள் ஆண்டவராக கொண்டிருக்கிறபடியினால் அந்த ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அந்த ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, அதே ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் ஒவ்வொரு நாளும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போகலாமா? நீங்கள் இளைப்படையலாமா? ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். இந்த சர்வ ஞானியை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் அது மாத்திரமா சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. விசேஷமாக வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. கையை விரிச்சுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இது அவருடைய சர்வ வல்லமையிலும் சர்வ ஞானத்திலும் தேவனை பற்றி ஒரு சின்ன அறிவுதான். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேங்க, மனிதர்களாகிய நாம 3 நாளை 40 வருஷமாய் ஆக்கி இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில. ஆசீர்வாதத்தை நான் எட்டுகிற தூரத்தில், பறிக்கிற தூரத்தில் வைத்திருந்தேன். இந்த 3 நாள் பிரயாணத்தை நீ 40 வருஷமாய் ஆக்கினாய், அதை நீ மறந்து விடு. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியை, எல்லாரும் சொல்லுங்க, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். அவர் ஒரு புதிய வழியை தோன்ற பண்ணுவார். ஆமென். இவர்தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தயாரா? நீங்க தயாரா? ஆமென்.
நான் என்ன செய்யணும்? இந்த கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், இந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், இவரிடத்துக்கு போவேன், இவருக்கு காத்திருப்பேங்க, இவர் எப்படியாக எனக்கு ஒரு வழியை தெரிவிப்பார்.